ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் கூடவே தமிழ்நாட்டுல இருந்து திருப்பதிக்கு தரிசனம் போறவங்களுக்கு ஏபிஎஸ்ஆர்டிசில 300 ரூபாய் டிக்கெட் ஒரு சில இடங்கள்ல கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இன்னும் 2 இடங்கள்ல இருந்து 2 ஸ்லாட் டிக்கெட்ஸ் இருக்கு. ஸோ என்னென்ன இடங்கள் அப்படின்றத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்ப்போம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இந்த இடத்துல இருந்து டிராவல் பண்றவங்களும் இந்த பஸ் டிக்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க தர்ஷன் டிக்கெட் வேணும்னா மட்டும் கூட பண்ணிக்கலாம். இப்போதைக்கு தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை இடத்துல இருந்து ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் போகுது, அந்த பஸ்ல டிக்கெட் இருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். செப்டம்பர் மாசத்தோட தரிசன டிக்கெட் பத்தின லேட்டஸ்டான அப்டேட்டை ஏற்கனவே டிடிடியோட வெப்சைட்ல அப்டேட் பண்ணிட்டாங்க. இந்த டைம் 23ஆம் தேதி ஓபன் ஆக வேண்டிய டிக்கெட்ஸ் 22ஆம் தேதி ஒரு நாள் முன்னாடியே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை பத்தியும் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்களும் திருமலைக்கு தரிசனம் போறீங்க, உங்களுக்கு தேவையான தகவல்களை தொடர்ச்சியா நம்ம சேனல்ல நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வரக்கூடிய இன்ஸ்டான அப்டேட்டும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டை பார்க்கலாம். நேத்து திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 75,068 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. அதே மாதிரி 31 கம்பார்ட்மெண்ட்ல நேரடி சர்வ தரிசனத்துக்கு பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்றனால உங்களுக்கு க்ரௌட் இருக்கும். நேத்திர தரிசனம் அப்படின்றனால நேரடி சர்வ தரிசனம் ஒரு 15ல இருந்து 18 மணி நேரம் ஆகுது அப்படின்றது இன்னைக்கான அப்டேட். இது இந்த வீக்கெண்ட்ல அதிகமாகுமா அப்படின்னா, க்ரௌடு ஆவரேஜா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நார்மலா இருக்கும். ஸோ க்ரௌடு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டைமிங் நமக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி எஸ்எஸ்டி டோக்கன்ல தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு 2ல இருந்து 4 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 2ல இருந்து 4 மணி நேரம் ஆகுது. சில நேரங்கள்ல நமக்கு ஸ்லாட் செக் பண்றது இல்ல 300 ரூபா தரிசனம். அதே மாதிரி தான் எஸ்எஸ்டி டோக்கனும் டைமிங் பெருசா செக் பண்றது இல்ல ஒரு சில டைம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நேத்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நம்மளோட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, 300 ரூபா தரிசன டிக்கெட்ல போறவங்களுக்கு வேட்டி அணிவது அவசியம், கவனிக்கிறார்கள். முன்பு சில மாதங்கள் கண்டு கொள்ளவில்லை. ஆனால் இப்ப வேட்டி வேர் பண்ணிருக்கீங்க இல்லையா அப்படின்றத கவனிக்கிறதாகவும், கண்டிப்பா வேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது போறவங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அப்படின்றது இருக்கு. ஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் வேஷ்டி சட்டை. இதே லேடிஸ் அப்படின்னா உங்களுக்கு சாரி சுடிதார் போட்டு போறீங்கன்னா மஸ்ட் துப்பட்டா இருக்கணும். இது 300 ரூபா தரிசனத்துக்கு இந்த ரூல்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தது ஏபிஎஸ்ஆர்டிசியில் நம்ம பார்க்கக்கூடிய லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக மதுரை திருச்சியிலேருந்து போகிறவங்களுக்கும் ரொம்ப ஒரு குட் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மதுரையிலேருந்து ஒரு பஸ் போகுது. அந்த பஸ்ஸில் டிக்கெட் அட்டாச் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நான் வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். அப்போ திருச்சி செக் பண்ணப்போ பஸ் காட்டலை. ஆனால் இப்போ பஸ் காட்டுது. ப்ளஸ் 2 ஸ்லாட் டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டிக்கெட்டோட கவுண்டிங்கும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா மற்ற சென்னை, கள்ளக்குறிச்சி, ஒசூர் இங்கெல்லாம் கம்பேர் பண்ணோம்னா ஒரு 20ல இருந்து 50 டிக்கெட்டுக்குள்ள தான் ஒரு பஸ்ல அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ரொம்ப ஃபாஸ்டா தீர்ந்துருது. ஸோ அதுக்கப்புறம் டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றது நிறைய பேர்த்தோட ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு 300ல இருந்து 400 டிக்கெட்டுக்குள்ள ஓப்பன் பண்றாங்க இந்த 2 இடத்துலயும். ஸோ என்னென்ன இடம் அப்படின்றத டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திருச்சி. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த ஹோம்ல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணணும். ஏபிஎஸ்ஆர்டிசியோட வெப்சைட் நீங்க ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல போயிட்டு திருச்சின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அதாவது ஃப்ரம்ல திருச்சி கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது டூ எல்லாமே திருப்பதி கொடுத்துக்கோங்க. திருமலா கொடுக்காதீங்க. ஏன்னா திருமலாவுக்கு டைரெக்டாக ஒரு சில பஸ்ஸஸ் தான் போகும். இப்போ நான் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதிக்கு செலக்ட் பண்ணுறேன். 13ஆம் தேதி தர்ஷன் டிக்கெட் அவைலபிலிட்டி காட்டுறேன். இப்போ பாருங்க ஒரே ஒரு பஸ் போகுது. பஸ்ஸோட டைமிங் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க, டியூரேஷன் கொடுத்துருப்பாங்க. செலக்ட் சீட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷோ லே அவுட் வரும். இதில் திருச்சி தான். ஷோ லே அவுட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பாப்அப் மெசேஜ் வந்துச்சுன்னா 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சீட்டை செலக்ட் பண்ணிவிட்டு 552 ரூபா வருது ஃபேரோடு சேர்த்து. ஸோ பேஸ் ஃபேர் பாருங்கள் எல்லா சீட்டுக்கும் ஒரே மாதிரி தான் வருது. ஸோ சீட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது தர்ஷன் டேட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா சர்ச் கொடுங்க. ஈவினிங் 4 மணிக்கான ஸ்லாட்டும் அவைலபிள் இருக்குது. மத்தியானம் 1 மணிக்கான ஸ்லாட்டும் அவைலபிள் இருக்குது. டிக்கெட்டோட கவுண்டிங் பாருங்கள் 380க்கு மேலே இருக்குது. ஸோ 400 டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கலாம். புக்கிங் இந்த 2 பிளேஸ்லையுமே அவைலபிள் இருக்குது. நான் ஒரு ஜூலை மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே கூட சர்ச் பண்ணி பார்த்தேன். நீங்கள் ஒரு 18ஆம் தேதி சர்ச் பண்ணி பார்க்கலாம். சேம் அதே ப்ரொசீஜர் தான். நான் இப்போ கொடுத்துருக்கிறது திருச்சி. ஓகேங்களா? ஸோ யாராவது திருச்சியிலேருந்தே டைரெக்டாக ட்ராவல் பண்ணுறீங்கனால இந்த பஸ் டிக்கெட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை தர்ஷன் டிக்கெட் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் பாருங்கள் அவைலபிள் இருக்குது. டேட் 18ஆம் தேதி ட்ராவல் பண்ணிவிட்டு 19ஆம் தேதி தர்ஷன் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கே நமக்கு ஒரு 180 டிக்கெட் 227 டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்குது. இது திருச்சியிலேருந்து போகிறது. நோட் பண்ணிக்கோங்க. இந்த பிளேஸ் புதுசாக ஆட் ஆகிருக்கு.
ஆல்ரெடி இருந்திருக்கு. ஆனா வந்து டிக்கெட்ஸ் காட்டுனது இல்ல. இப்போ வந்து டிக்கெட்ஸ் வந்து ஷோ ஆகுது. ஜூலை மாசத்துக்கு அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி அடுத்த பிளேஸ் வந்து மதுரை. ஸோ மதுரையிலேருந்து திருப்பதிக்கு போறவங்க இந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து பஸ் டிக்கெட்ல வேணாம், எனக்கு தர்ஷன் மட்டும் தான் வேணும் அப்படின்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சர்ச் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே ஒரு பஸ் தான் வந்து காட்டும். ரூ. 594 பேஸ் ஃபேர். ஷோ லேஅவுட் குடுத்தீங்கன்னா, அதே பாப்அப் மெசேஜ் வரும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு சீட்டை செலக்ட் பண்ணிட்டு, சீட்டு செலக்ட் ஆயிட்டு இங்க பிரைஸ் வந்து வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, இதுல வந்து உங்களுக்கு மத்த ஃபேர்லாம் ஆட் பண்ணி ரூ. 702 வருது. இதுல வந்து நம்ம தர்ஷன் டேட் 19ஆம் தேதி சூஸ் பண்ணியிருக்கோம். 2 ஸ்லாட் காட்டுது. அதுல அவைலபிள் இருக்கு உங்களுக்கு டிக்கெட். நான் சூஸ் பண்ணியிருக்கிறது 19ஆம் தேதிக்கு. இதுக்கு முன்னாடி வேணும்னா கூட செக் பண்ணி பாருங்க. சில டைம் 15ஆம் தேதி, ஜூலை 15க்கு மேல டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்க வாய்ப்பு இருக்கு. மதுரையிலேருந்து புக் பண்ணீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 1030 பிளஸ் வந்து திருப்பதி டு திருமலா அப் அண்ட் டவுன் டிக்கெட்டும் வந்து ஆட் ஆகும். இது வந்து மதுரையிலேருந்து போறது அண்ட் திருச்சி. ஸோ மீதி பிளேசஸ் நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான். மற்ற பிளேசஸ் எது அப்படின்னா, கிருஷ்ணகிரியிலேருந்து பஸ் இருக்குது. ஆனால் அதில் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்காது. இப்போ நீங்கள் கிருஷ்ணகிரியிலேருந்து போகிறதெல்லாம் புக் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதிக்கு பண்ணணும்னா நாளைக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்போ நீங்கள் பண்ணிக்கலாம். 13ஆம் தேதி ட்ராவல் பண்ணிவிட்டு 14 போகிற மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, சென்னை, ஒசூர், பாண்டிச்சேரி. ஸோ மொத்தமாக உங்களுக்கு 8 இடங்கள், பாண்டிச்சேரியோட சேர்த்து 8 இடங்கள்லேருந்து போகக்கூடிய ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் இந்த 300 தர்ஷன் டிக்கெட் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபேரை கம்பேர் பண்ணும்போது நமக்கு எங்கே வந்து கம்மியாக இருக்கும்? இப்போ மதுரையில் வந்து 1000 வந்துடுது இல்லையா? ஸோ மற்ற இடத்துல கம்மியாக இருக்கும்னா உங்களுக்கு கிருஷ்ணகிரி, அதே மாதிரி வந்து ஒசூர்லேருந்து போகிற பஸ்ஸுக்கெல்லாம் பேஸ் ஃபேரு 200 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பிளேசஸ் ஏற்கனவே நான் வீடியோ கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன பிளேஸ்ன்றது வேணால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணி விடுறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய திருச்சி, மதுரையிலேருந்து போகிறவங்க இந்த பஸ்லேயே ட்ராவல் பண்ணிக்கலாம். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, இதோட டிக்கெட் வந்து எங்கே போய் வாங்கணுன்ட்டு. புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கோ இல்லை இமெயில் ஐடிக்கோ வந்து ஒரு மெயில் வந்து அனுப்புவாங்க. அதில் டிக்கெட்டோட நம்பர் வந்து இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த டிக்கெட் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போய்ட்டு உங்களோட டிக்கெட்டோட நம்பரையும் நீங்கள் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பரையும் கொடுத்து சப்மிட் கொடுத்துக்கணும். சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். இது ஆல்ரெடி புக் பண்ண ஒரு புக்கிங்கோட காப்பி தான் நான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன் பாருங்க. இதில் வந்து நம்ம எங்கேருந்து புக் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஃப்ரம் டு இதெல்லாமே கொடுத்துருக்கோம். பிக்கப் பாயிண்ட்டு எத்தனை பேருக்கு பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதிலே கீழே பாருங்க, உங்களுக்கு திருமலா ஏடிசி கார் பார்க்கிங்கில் வந்து 2 பேத்துக்கு நம்ம 300 தர்ஷன் புக் பண்ணியிருக்கோம். டேட்டு வந்து மே மாதம் 8ஆம் தேதிக்கு பண்ணியிருக்காங்க. 1 மணியோட ஸ்லாட்டு. மொத்தம் அந்த 2 டிக்கெட்டுக்கும் 340 ரூபா. ஒரு ஆளுக்கு 300 தர்ஷன் டிக்கெட் வந்து 320 ரூபா பே பண்ணுவோம். 340 ரூபா 640 ரூபா 2 பேத்துக்கு வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது பாருங்க, கீழே திருப்பதி டு திருமலா டிக்கெட்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு எந்த டேட்டுக்குள்ளே இந்த டிக்கெட் வேலிட், ஓகேங்களா, என்ன டைம்லேருந்து என்ன டைம் வரைக்கும் வேலிட் இருக்குது இந்த அப் அண்ட் டவுனுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 320 ரூபா இதில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிடுறாங்க. இப்போ 2 பேத்துக்கும் சேர்த்து தான் இந்த டிக்கெட் உங்களுக்கு ஆட் ஆயிருக்கு 320 ரூபா. ஸோ இதே நீங்கள் கீழேருந்து மேலே போகிறதுக்கு இதை நீங்கள் ட்ராவலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேரில் ஆட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றது டோட்டல் காஸ்ட் வந்து இங்கே நம்ம பே பண்ணுற அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து என்னென்ன ஃபேர்லாம் உங்களுக்கு ஆட் ஆகுது அப்படின்றதுமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் வந்து அப் அண்ட் டவுனுக்கு இந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று சென்ட் எஸ்எம்எஸ்ஓ இமெயில் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு எஸ்எம்எஸ் இமெயில் சென்ட் பண்ணுறது. செகண்ட் ஆப்ஷன் வந்து டிடிடி பிரிண்ட் அப்படின்னா இந்த தர்ஷன் டிக்கெட், திருமலா தர்ஷன் டிக்கெட் இருக்கு இல்லையா 300 ரூபா, அதோட பிரிண்ட் ஆப்ஷன் தான். ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் வந்து பிரிண்ட் அப்படின்றது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறது. அப்போ நீங்கள் வந்து கீழேருந்து மேலே ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போறீங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த டிக்கெட்டே பிரிண்ட் எடுத்துக்கோங்க. தர்ஷன் டிக்கெட்டே பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ட்ராவல் பண்ணுறவங்களும் சேம் அதே மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ட்ராவலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மதுரை, திருச்சி புதுசாக அப்டேட் ஆகிருக்கு. 2 பிளேசஸ் நோட் பண்ணிவிட்டு டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்குது, புக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து செப்டம்பர் மாதம் புக்கிங்கில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. அது என்னன்னா, ஒவ்வொரு டைமுமே அங்க பிரதர்ஷன டிக்கெட் புக்கிங் ஸ்ரீவாணி விஐபி சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாமே 23ஆம் தேதி மாதிரி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த டைம் வந்து 22ஆம் தேதியும் ஓப்பன் ஆகிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அந்த 3 புக்கிங் வந்து டேட்டு மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு, டைம் அதே டைம் தான். அப்போ 23ஆம் தேதியோட புக்கிங் வந்து 22ஆம் தேதியும் ஓப்பன் ஆகுது. 300 ரூபா டிக்கெட் புக்கிங் 24 தான் ஓப்பன் ஆகும். அதை எப்பயும் போல் 24 தான் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த 3 புக்கிங்கோட டேட் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவெல்லாம் புக் ஆகி 21ஆம் தேதி பண்ணிங்கன்னா, வர்ச்சுவல் சேவா புக் பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்த நாளே இந்த அங்க பிரதர்ஷன டிக்கெட் எல்லாம் ஓப்பன் வந்து ஆகுது. செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு தரிசன டிக்கெட் வேணும்னு நினச்சிங்கன்னா
வர 18ஆம் தேதியிலேருந்து எல்லா புக்கிங்ஸும் ஓப்பன் ஆகுது. நோட் பண்ணி வச்சு புக் பண்ணிக்கோங்க. இந்த டைம் ரொம்ப சீக்கிரமாகவே அப்டேட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதே போல் இன்னைக்கு ஆந்திர சிஎம் வந்து திருமலையில தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து முக்கியமான சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து அங்கே இருக்கக்கூடிய, அதாவது ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை வந்து திரும்ப நாங்கள் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருமலையில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் மாற்றி அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட்டையும் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் வரும். பக்தர்களுக்கு ரொம்ப பயனுள்ள அப்டேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். லேட்டஸ்ட்டாக எந்த முக்கியமான அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன டோக்கன் டெய்லியும் இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ரீவாரிமெட்டில் காலையில் 6 மணிக்கு உங்களுக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. மற்ற இடங்களில் காலையில் 2 மணிலேருந்து டோக்கன்ஸ் வந்து கொடுப்பாங்க. நைட்டே நம்ம போயிட்டு வெயிட் பண்ணி காலையில் கவுண்டர் ஓப்பன் பண்ணும்போது டோக்கன் வாங்கிக்கலாம். நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்கான ஸ்லாட்டும் சனிக்கிழமையோட காலைக்கான ஸ்லாட்டுமே கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன ஸ்லாட் வேணுமோ வாங்கிக்கலாம். இப்போல்லாம் ரீசெண்ட் டேஸில் ஸ்லாட் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே முடியுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி, இல்லைனா சம்மர் முடிஞ்சிருச்சு அப்படின்னும் போது உங்களுக்கு நார்மல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.